இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம் 20லிருந்து 28வது இறை வார்த்தை முடிய. இன்று புனித யாக்கோபு திருத்தூதர் விழா. யாக்கோபும் அவருடைய சகோதரரும் சென்று இயேசுவிடம் அவருடைய தாய் வழியாக கேட்கிறார்கள். அண்ணனுக்கு வலப்பக்கம், தம்பிக்கு இடப்பக்கம் அமர அருள வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு அருமையான ஒரு உண்மையை, போதனையை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய அருகில் அமர அருளுவது தந்தையினுடைய விருப்பம், கடவுளுடைய சித்தம். ஆனால் கடவுளுடைய அருகிலே இருக்க வேண்டும் என்றால், வலப்பக்கமோ இடப்பக்கமோ கடவுளுடைய அருகிலே இருக்க வேண்டும் என்றால் துன்ப கிண்ணத்தில் குடிக்க வேண்டும், துன்பங்களை தாங்க வேண்டும். 9:22 லூக்காவில் நம்ம வாசிப்போம், சிலுவையை சுமந்து கொண்டு தன்னையே மறுத்து பின்பற்ற வேண்டும். சிலுவை சுமக்கணும். உலகில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு. யாருக்கு சொல்றாரு? நம்பிக்கையாளர்களுக்கு, அருகில இருக்க விரும்புகிறவர்களுக்கு. அது மட்டுமல்ல, அருகில் இருப்பதை அதிகாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஊழியர்களோ, தலைமை ஊழியர்களோ, திரு அவையில், கத்தோலிக்க திரு அவையில் மற்ற ஊழியங்களில் இருப்பவர்களும் கூட அதிகாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது பொறுப்பு மிக்க பணியில் அமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அப்படின்னா பொறுமையோடு இருக்கணும், மற்றவர்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், மற்றவர்களுக்கு செவி கொடுக்கணும். நம்ம இஷ்டம் மாதிரி நடக்கலை அல்லது சில தவறு செய்கிறாங்கன்னா கோபப்படக்கூடாது, எரிஞ்சு விழக்கூடாது, மற்றவங்களை ஓரம் கட்டக்கூடாது, மட்டம் தட்டக்கூடாது, பாகுபாடு செய்யக்கூடாது. எந்த அடிப்படையிலையும் பாகுபாடு கூடாது. அது ஜாதியாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், மற்ற சூழல்களாக இருக்கலாம். பாகுபாடு கூடாது. சமத்துவ உணர்வு, சகோதரத்துவ உணர்வு, இவைகளெல்லாம் இயேசு இவ்வுலகிற்கு கொண்டு வந்தது. அப்ப ஆண்டவர் இயேசு சொல்றார், 24வது வசனம் இன்றைய நற்செய்தியில, அதிகாரத்தோடு நடக்க விரும்புகிறவர்கள் யாரு? கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். நீங்களோ என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், தலைவனாக இருக்க விரும்புகிறவன் பணியாளனாய் இருக்கட்டும், முதல்வனாய் இருக்க விரும்புகிறவன் கடையனாய் இருக்கட்டும். ஹியூமிலிட்டி is a very important virtue in one's life. Humility, தாழ்ச்சி. வார்த்தையில தாழ்ச்சி இருக்கணும், வீத்திக்க கூடாது. எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்துள்ள இந்த அழைப்பில், நம்பிக்கையாளர்களாக இருக்கின்ற இந்த அழைப்பில் எப்போதும் நாங்கள் வைராக்கியமாக இருந்து, தாட்சியோடு இருப்பதில் வைராக்கியம், சுயநலம் தேடுவதற்கு பதிலாக பிறர் நலம் தேடுவதில் வைராக்கியம், பணி செய்வதில் வைராக்கியம். ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்கி கொண்டு நாங்கள் குறைய மற்றவர்கள் உயரச் செய்வதில் வைராக்கியம். எங்கள் தலைவரும் எங்கள் மீட்பருமான உம்முடைய திருமகன் இயேசுவை போல வாழ்வதில் வைராக்கியம் கொண்டு இருக்க எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென். ஆம்.